இவருடைய பிக் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற நிதி அமைச்சர் 8 பட்ஜெட் வாசிச்சிட்டாங்க. பெண்மணி எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஒரு நேஷனல் ரெக்கார்டு, அது நேஷனல் ரெக்கார்டு. ஒரு பெண்மணி அவங்க எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் யாரை எங்கே முதலமைச்சராக போடணும், இவங்க ஜெயிக்கக்கூடிய இன்றைக்கி வந்து 15 + 6 ஒரு 21 மாநிலத்தில், அதாவது யூனியன் பிரதேசங்கள் சேர்த்து 21 22 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இவங்க செய்யக்கூடிய செயல்கள் எந்த மாநிலத்தை எப்படி அணுக வேண்டும், பொறுமை, வெளியில் அனாவசியமாக பேசுறது கிடையாது. எவ்வளோ குற்றச்சாட்டுகள் வந்தாலும் எவ்வளோ எதிர்கட்சிகள் சாடினாலும் அதெல்லாம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயம். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் இந்த விஷயம் பண்ணுறீங்களே, நீங்கள் வந்து உங்களுக்கு சாங்ஷன்ஸ் வருமே அப்படின்னா ரஷ்யாவில் ஆயில் வாங்கும்போது பியூட்டிஃபுல் ஆன்சர் பண்ணார். என்ன சொன்னாருன்னா, என் நாட்டு மக்களுக்கு அது நன்மை விளைவிக்கும் அப்படின்னா அந்த தவறாக இருந்தாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை, அந்த தைரியம். நிதின் கட்கரி எடுத்துக்கோங்க, அந்த சாலையில் அந்த மாநிலத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு. ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள், அந்த லேண்ட் அக்விசிஷன்லாம் பிரச்சனை, நிறைய மாநிலத்தில் பிரச்சனை. அப்போது எப்படி அணுகிறாரு, எப்படி பேசுகிறாரு, எப்படி செயல்படுறாரு அப்படிலாம் பார்க்கும்போது நிறைய அமைச்சர்கள், ரயில்வே இவர் திரு அஸ்வினி அவர் எடுத்துக்கோங்க, எவ்வளோ குற்றச்சாட்டுகள், இந்த மாநிலத்துக்கு கொடுக்கல, அந்த மாநிலத்துக்கு கொடுக்கல. அதையும் தாண்டி இங்கே 6500 கோடி இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க இல்லையா. தமிழ்நாடு பேரை சொல்லலை, அதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டுகள். அவ்வளோ ப்ரெஷர்லேயும் அவங்க செய்ய வேண்டிய வேலை ஒழுங்காக செஞ்சிட்ருக்காங்க. அதனால் அந்த அந்த அன்னைக்கு சொன்னது தான் 2014 மினிமம் கவர்மெண்ட் மேக்ஸிமம் கவர்னன்ஸ், அதை இது வரைக்கும் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அத்தனை இன்னைக்கு கூட்டாட்சி நடக்குதுங்க. ஏன்னா தனி பெரும்பான்மை கிடையாது. ஆனாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி 2014 ஆட்சிக்கு வரும் பொழுதும் ஒரே ஒரு எம்பி இருந்த கட்சி அந்த ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி, அந்த எம்பியும் மினிஸ்டராக இருக்கிறார், இன்றைக்கும் மந்திரியாக இருக்கார். அதனால் யாரையும் விட்டு கொடுக்கவில்லை, எல்லாரையும் ஒருங்கிணைச்சு கூட்டிக்கிட்டு எல்லா மக்களுக்கும் எல்லா விஷயங்களும் போய் சேரணும். சப்கா சாத் சப்கா விகாஸ்.